கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியில அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசலானது 12.5% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 45 எனில் அசல் தொகையை காண வைக்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசலானது 12.5% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 45 எனில் அசல் தொகையை காண வைக்கிறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இந்த கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் எடுத்துக்கோங்க. இங்க எவ்வளவு சொல்லிருக்காங்க, 45 ரூபா. ஸோ 45 இன்ட்டு இங்க 2 வருஷம் சொல்லியிருக்காங்க, அப்ப 2 டைம் 100, 100 இன்ட்டு 100 வகுத்தல் இந்த வட்டி 12.5 இருக்குது. ஸோ 2 டைம் 12.5 இன்ட்டு 12.5 2 வருஷம் சொன்னா 2 டைம். ஸோ இங்க 100 12.5 கேன்சல் பண்ணா 8. அதே மாதிரி இங்க 100 12.5 கேன்சல் பண்ணா 8. இங்க என்ன இருக்கு, 45 இன்ட்டு 8 8 64. இது அப்படியே பெருக்கணுமா, ஸோ இது அப்படியே பெருக்கணுமா, 45 இன்ட்டு 64 = 2880 ரூபா. ஸோ அசல் பார்த்தோம்னா 2880 ரூபா. 12.5% வட்டி விகிதத்துல 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 45 ரூபாய் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே வித்தியாசம் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 8 எனில் அசல் தொகை காண வைக்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.